பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? ஜென்ம சனி விலகின உடனே உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாருங்க. மே 14ஆம் தேதி ராசியை குரு பார்க்குறாரு. மே 18ஆம் தேதி ராசியில் ராகு வந்து அமர்றாரு. உங்களுடைய ராசிநாதனும் இப்பொழுது ராகுவோட சேர்ந்து ஒரு மாதிரியான பலவீன அமைப்புகள் இருக்கிறது. சற்று சாதகம் இல்லாத நிலை தான். மே 18க்கு பிறகு எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு. அதாவது எல்லா வகையிலும் நன்மைகள் மெதுவாக உங்களுக்கு வரப்போகுதுன்றது தாங்க இந்த மே மாதம் 2025 கும்பராசிக்காரர்களுக்கான ராசி பலனாக இருக்கும். முதல் ஒரு நட்பலனா என்ன? உங்களுடைய வாழ்க்கை துறையை உங்களுக்கு அறிமுகம் காட்டக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. காதலர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அதுவே திருமணத்துக்காக போகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான சுபகாரியங்களுக்கான ஒரு தொடக்க அமைப்பு இருக்குங்க. இப்போவே வீட்டில் வந்து இளைய பருவத்தினருக்கு திருமணத்தை பற்றியான பேச்சுக்கள் தொடங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே இந்த மே மாதம் 2025 கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் வரக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் இருந்து வந்த சோம்பல்கள் தீரக்கூடிய அமைப்பு. எதை படிச்சிங்களோ அதுவே எக்ஸாமில் வந்து அதையே பரீட்சையாக எழுதி பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. எங்கே கோர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துக்கு தூரமாக போகலாம், இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம், அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கே ஸ்கோரே கிடைக்கக்கூடிய, வீட்டில் உங்களால் மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்க போது இளைய பருவத்தினருக்கு. இனி எல்லாம் அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல பலன் இருக்க போதுங்க. மேலும் கடந்த காலங்களில் தந்தை வெளி சொத்து பிரச்சனைகள் இருந்து வந்த அமைப்புகள் அப்படியே தீர ஆரம்பிச்சு அதில் உங்களுடைய பாகம் எது அப்படின்றத பிரித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி எல்லா வகையிலும் சாதகமான நிலை. ராசியை குரு பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தேவையான மன புத்துணர்ச்சி வந்துருச்சு. ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலக போகுது. குழந்தைகளுக்கு மேலே இருந்து வந்த நோய்கள் விலக போகுது. பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேச்சு வரப்போகுது. குழந்தைகளுக்கான நல்ல தன்மை இருக்க போது, குழந்தைகளை பற்றியான கௌரவ சம்பவங்கள் நடக்க போகுது. அப்போ என்ன இருக்கும்? திருமணம் நடக்கும், சந்தோஷம் இருக்கும், வளகாப்பு நடக்கும், சந்தோஷமா இருக்கும். குழந்தைகளுக்காகவோ பேர பிள்ளைகளுக்காக ஒரு தங்கமோ ஒரு பொருளோ பொருளாதார அமைப்புகள் ஒரு சின்ன ஒரு பணம் கொடுத்து அதன் மூலியமாக சந்தோஷப்படுறதுன்ற மாதிரியான தன்மைகளும் கூடுதலாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து வேலை தொழில் இடங்களில் வரக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. புதிய அறிமுகங்கள் நட்புகள் வந்து அது அப்படியே காதலாக திரும்பக்கூடிய அமைப்புன்னு சொல்லி நீங்கள் எதனை எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதாலையும், ராசியை குரு பார்க்குறாரு அப்படின்றதாலையும், ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்றதுனாலையும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய மேன்மைகளும் நன்மைகளும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடந்தே ஆகுங்க. வீடு வாகன அமைப்பில் நல்லது இருக்கும், குடும்ப அமைப்பில் நல்லது இருக்கும். எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ பொன் பொருள் சேர்க்கை அத்தனையும் மெதுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தொடக்க மாதமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாள் மே 5ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி அப்படின்றதுனால இந்த மாதங்களில் ஒரு சுபகாரியங்களோ நல்ல தொடக்கங்களோ தொழில் ஆரம்பங்களோ கும்பராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் வைக்காம இருக்கிறது இன்னமும் நட்பலன்கள் மென்மேலும் உங்களுக்கு பெருகி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 2025 ஜென்ம சனி முற்றிலும் விலகி இப்பொழுது ராசியை குரு பார்த்த சுபத்துவ பலன் மிகப்பெரிய மேன்மையாகவும் நல்லதாகவும் மனதளவில் உணரக்கூடிய அமைப்புகள்லேயே நிச்சயமாக இருக்கும்.